ஜலதோஷத்துக்கும் சைனசைட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம நீ பார்க்க போறோம். அதுல சாதாரண ஜலதோஷம் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் தும்மல் வரும், அடுத்து தண்ணி மாதிரி மூக்குல இருந்து சளி வரும், அடுத்த நாள் கொஞ்சம் திக்காகும், அடுத்து இன்னும் திக்காகும், ஒயிட் கலர்லயே இருக்கும், கொஞ்சம் பீக்ல போகும். அதோட சேர்த்து நம்மளுக்கு தலைவலியோ ஃபீவரோ இருமலோ வரும். அடுத்தது அப்படியே ஒரு மேக்சிமம் ஒரு வாரத்துல அப்படியே செட்டில் ஆயிடும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி பீக்ல போய் அப்படியே ஸ்லோவா சப்சைட் ஆயிடும். பட் சைனசைட்டிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அறிகுறிகளோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு இந்த இடத்துங்கள்ல சைனஸ் எங்கெல்லாம் இருக்கும், நெத்தியில, மூக்கு கிட்ட, கண்ணு கிட்ட எல்லா இடத்துலயும் வீக்கம் இருக்கும். யாராவது நம்மள பார்க்கும் போது முகம் வீங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் பஃப் ஆயிரும், பஃபினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகம் வீக்கம் ஆயிரும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம முகத்துல ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பாரமா இருக்கும், முகத்துல ஒரு ப்ரெஷர் அழுத்தம் இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது. மூணாவது, நம்மளுக்கு எப்பவுமே இந்த மூக்குல ஒரு ஊறல் இருந்துட்டே இருக்கும். மூக்குல, தொண்டையில, காதுல எல்லா இடத்துலயும் ஒரு ஊறல் இருந்துட்டே இருக்கும். அடுத்தது, இந்த சைனஸோட முக்கியமான பங்கு என்னன்னா மியூக்கஸ் சுரக்குதுன்னு சொன்னேன். சோ அந்த மியூக்கஸ் நம்மளுக்கு தொண்டை வழியாவும் காது வழியாவும் மூக்கு வழியாவும் போகும்போது காதுலயும் ஒரு அடைப்பு இருக்கும், மூக்குலயும் அடைப்பு இருக்கும், தொண்டையிலயும் ஒரு அடைப்போ பெயினோ இருந்துட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்துறோம். For more videos. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.